பொதிகை நேயர் அனைவருக்கும் ஸ்ரீபாலாவின் அன்பார்ந்த வணக்கம். பாருங்க சமைத்து பாருங்க நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து சில்ட்ரன் ஸ்பெஷல் நம்ம இன்னைக்கு ஒன்று பண்ண போகிறோம். பிரெட் வச்சு ஒரு சாக்லேட் சாண்ட்விச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பேக்கரியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பேக்கரி சாண்ட்விச்சும் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து சாக்லேட் வச்சு ஒரு அருமையான சாண்ட்விச். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸ்வீட் பிரெட் 4 ஸ்லைஸ், சாக்லேட் 1 பார், எண்ணெய் தேவையான அளவு. சாக்லேட் பிரெட் சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட் பிரெட் நீங்கள் வந்து இது மட்டும் ஓல்டு பிரெட் இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க பேக்கரியிலேருந்து. இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச்சுக்கு 2 பிரெட்டு தேவைப்படும் ஸ்லைசஸ். ஒரு நார்மல் டம்ளர், வீட்டில் இருக்கிற டம்ளர் எடுத்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் அழுத்தினீங்கனாக்கா அது அழகாக அப்படி கட் ஆகிடும். இந்த சைட்ஸை விட்டுருங்க. இந்த சைட்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கட்லெட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த சைட்ஸை வந்து நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்க்கு அடியில் இப்படி போட்டுட்டிங்கனாக்கா நல்லா உங்களுக்கு வந்து மொறுமொறுன்னு ஆகிடும். அப்புறம் மிக்சியில் வந்து ஒரே ஒரு ஓட்டு ஓட்டினீங்கனாக்கா வீட்லேயே நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் தயார் பண்ணிக்கலாம். ஒரே சைஸில் டம்ளர் வச்சு நீங்கள் அது பண்ணிங்கனாக்கா இப்படி அழுத்தி பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி அழகாக கட் ஆகிடும். இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷாக பிரெட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இதை ஒட்டுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு கார்ன்ஃப்ளவரோ அரிசி மாவு மைதா மாவு அது தேவையே படாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வெறும் தண்ணி மட்டுமே போதும். இந்த மாதிரி இன்னொரு 2 ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த டம்ளர் வந்து உங்களுக்கு நல்லா ஷார்ப் எட்ஜ் இருந்துச்சுன்னா க்ளீனாக கட் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர், அதாவது இப்போ வந்து சாக்லேட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும், மெல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி சாக்லேட் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா எடுத்து வெளியில் வச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி சாக்லேட்ஸ் எடுத்துங்க. அப்படியே உடைக்கணும், அவ்வளோதான். உடைச்சிட்டு சென்டரில் இதை வைக்க போகிறோம். இதை வச்சுட்டு இதை வந்து இந்த சைடில் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ரெஷ் பிரெட் இருந்துச்சுனாக்க வெறும் தண்ணி மட்டுமே போதும். ஸோ தண்ணியை வந்து இந்த சைட்ஸில் நல்லா அழுத்தி விட்ருங்க. கூடுதலாக உங்களுக்கு வந்து ஸ்வீட்டு தேவை, குழந்தைங்களுக்கு வந்து இனிப்பு ஜாஸ்தி சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே சர்க்கரை தூவிக்கலாம். ஆனால் இந்த ஸ்வீட்னஸ் வந்து இந்த இதுலேருந்தே சாக்லேட்லேருந்தே வந்துடும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்ருங்க. இது வந்து ஃப்ரெஷ் ப்ரெட்டில் தான் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணிங்கனாக்கா அது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து எண்ணெயில் நம்ம வந்து பான்சியர், அதாவது ஷாலோ ஃப்ரை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே விரிஞ்சு போயிடும் அது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இதை மட்டும் ஸ்வீட் பிரெட் பார்த்து வாங்கிக்கோங்க. இதாகிடுச்சு. அதே மாதிரி இதையும் காட்டுறேன். இதை வந்து பொரிக்காதீங்க. பொரிச்சிங்கன்னா என்ன ஆகுனா பிரெட் எப்போவுமே வந்து இந்த மாதிரி இந்த போரஸ் பார்ட்டிக்கல் இருக்கிறதுனால எண்ணெய் வந்து ரொம்ப அது வந்து குடிச்சிடும். அது வந்து அப்புறமா திகட்டும், சாப்பிடவே முடியாது. அதனால் இதை வந்து சைட்ஸில் எண்ணெயை ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த சாக்லேட் வந்து அது உருகி இந்த சைட்ஸுக்கு அது வரணும், அதுக்கு உண்டான சூடு அது கொடுக்கணும், அவ்வளோதான். அழுத்தியாச்சு. இது
நல்லா ஒட்டிக்கிச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி இதுவும் 2 சைடும் ஒட்டியாச்சு. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துங்க, தவா எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய், ரெகுலர் குக்கிங் ஆயில் போதும். ஸோ மிதமான சூட்டில் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஓவராக நீங்கள் சூடு வச்சிங்கனாலும் இந்த சைட்ஸ் வந்து கருக ஆரம்பிக்கும், சாக்லேட் வந்து உருகாது. அதனால் மிதமான சூட்டில் வைங்க. இப்போ சைடில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய். இது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹாஃப் டே ஸ்கூல் தான் இருக்குது அப்படிங்கும்போது வெறும்னா வந்து உங்களுக்கு வந்து லைட் ஸ்நாக் மாதிரி அனுப்பணும் அப்படின்னாக்கா இது ஒரு நல்ல சாண்ட்விச் வந்து நீங்கள் அனுப்பலாம். அவங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இதை நல்லா லைட்டாக தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்த சாக்லேட் வந்து உருகுதா இல்லையா அப்படின்னு. உருகினோன்னே அது அப்படியே நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி அடுத்ததும் சைடில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய். உங்களுக்கு சூடு ஹேண்டில் பண்ண முடியும்னா நீங்கள் இப்படி லைட்டாக நீங்கள் இப்படி பெரட்டி விட்டிங்கனாக்க ஈவனாக வந்து இதாகும். அப்படியே லைட்டாக இப்படி திருப்பி விடுங்க. நீங்கள் செகண்ட் தேர்டெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கல் வந்து ரொம்ப வந்து இந்த தவா வந்து நல்லா காஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இன்னுமே சூட்டை வந்து குறைச்சிடணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக பண்ணிடலாம். இதை அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், குழந்தைங்களுக்கும். ஸோ 2 டிப்பு இதுக்கு பண்ணும்போது, ப்ரெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே ப்ரெட் வாங்கிக்கோங்க. அப்புறம் ரூம் டெம்பரேச்சர், அதாவது சாக்லேட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்க இதில் மெல்ட் ஆகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கருப்பாயிடும் ப்ரெட்டு. உங்களுக்கு ஒரு ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன் தான் வரணும், அப்போ தான் அழகாக இருக்கும் இது. அதனால் இது 2ம் ஞாபகம் வச்சுங்க. இது முடிஞ்சிடுச்சு, இதையே எடுத்துடுறேன். ஸோ ஒரு அருமையான சாக்லேட் பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்தோம். பிரேக்குக்கு அப்புறமா அடுத்த ரெசிபி பார்க்கலாம். ஒரு அருமையான சாக்லேட் பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, நம்மளோட குழந்தைங்க நம்ம வந்து வளர்கிற டைமில் இருந்ததுலாம் என்னோட மெமரி, அதை வந்து நான் இங்கே செஞ்சு காட்டலான்னு பார்க்குறேன். அதாவது பேக்கரியில் கிடைக்கிற பிரெட் சாண்ட்விச். அது வந்து ரொம்ப ரொம்ப வெறும் வெங்காயமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அழகாக பண்ணுவாங்க. மஞ்சள் தூக்கலாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாண்ட்விச் அது. நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது எங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு எக்ஸ்ட்ரா பைசா வாங்கிட்டு போய் அந்த பிரெட் சாண்ட்விச்சை வாங்கி, அதுவும் சூடாக இருக்கும், கரெக்டாக 4:30க்கு கரெக்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுருப்பாங்க. நான் அதை வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நான் அதை சாப்பிட்றது வந்து என்னோட ரொம்ப 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 அழகான ஒரு மெமரி அது. அதை தான் இப்போ இங்கே ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பேக்கரி சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் ஸ்லைஸ் 4 துண்டு, வெங்காயம் 1 கப், தக்காளி அரை கப், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் 1 சிட்டிகை, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு,
எண்ணெய் சிறிதளவு. இப்போ இந்த பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இதில் சில பேக்கரியில் பார்த்தீங்கன்னாக்கா கடுகு கூட தாளித்து போட்டிருப்பாங்க. இதில் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போடலாம். இதில் நான் வந்து உங்களுக்கு வந்து அதையும் காட்டுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஆனால் பச்சை மிளகாய் நீங்கள் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த காரம் தாங்கலைனாக்கா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் ஒரு சின்ன துண்டு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் மஞ்சள் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த சாண்ட்விச் வந்து அந்த பேக்கரி சாண்ட்விச் வந்து அந்த ஃப்ளேவருக்கு வரும். கருவேப்பிலை நல்லா கிள்ளிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு ஆல்ரெடி. கொஞ்சம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தூக்கலாகவே போட்டிருக்கேன். அடுத்தது வெங்காயம். வெங்காயம் வந்து நீங்கள் இந்த நீட்ட வாட்டில் நெருக்கிக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் நிறையவே இருக்கணும் இதில், அப்போ தான் நல்லாயிருக்கும் இது. நல்லா வந்து வெங்காயத்தை வதக்க விடுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வந்து வதக்கியிருக்கோம். நீங்கள் இது வந்து விட்டுடக்கூடாது. இதில் போட்டுட்டு உங்களோட இஷ்டப்பட்ட சீரியலுக்கு போயிடாதீங்க. ஏன்னா இது வந்து அடிப்பிடிச்சிடும். நல்லா நீங்கள் வந்து இதை வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும். இந்த ஸ்டேஜில் வேணும்னா, இது வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். அதுவும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சின்னதாக கட் பண்ணல. சின்னதாக கட் பண்ணிங்கன்னா காரம் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அரை பச்சை மிளகா கட். இது வந்து ஆப்ஷனல், வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் இந்த ஸ்டேஜில். ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா போதும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து பொரிஞ்ச மாதிரியே வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சது. இப்போது தக்காளி. எப்போவுமே நீங்கள் வந்து தக்காளி சேர்த்த உடனேயே வந்து உப்பு போட்டுருங்க. அப்போ ஈவனாக இது வந்து குக் ஆகும். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை வதக்க விடலாம். இப்போ தக்காளி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா இப்போ வந்து வதங்கிடுச்சு. நான் ஜென்ரலாக பார்த்திங்கனாக்கா மஞ்சள் வந்து எப்போவுமே நான் வந்து கடைசியாக தான் வந்து எல்லா சமையல்லையுமே ஆட் பண்ணுவேன். அது ஏன் அப்படின்னாக்கா இந்த கலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக மாறாமல் அழகாக வந்து வரும். அதனால் இப்போ கொஞ்சம் நான் வந்து ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இந்த பார்த்திங்கனாக்கா தக்காளி வந்து இன்னும் கொஞ்சமே வந்து வதங்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா கொஞ்சம் மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக போடுங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. அப்புறம் அருமையான இன்க்ரீடியன்ட் மஞ்சள். இது கொஞ்சம் தூக்கலாம். எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து இந்த கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நீட்ட வாட்டில் வந்து அரிஞ்சிங்கன்னா தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாண்ட்விச்சுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தொக்கு பதமாக வந்துடுச்சு. நான் இதில் இப்போ வந்து கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணுறேன். அகைன் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புதினாவும் கொத்தமல்லியும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இரும்பு சத்து வந்து உங்களுக்கு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றதுனால நம்ம உடல் தான் ஆரோக்கியமாக இருக்கும். புதினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா அப்படியே கிள்ளி போட போகிறேன், கட் பண்ணலை. அதே மாதிரி கொத்தமல்லியும். இந்த சூட்லேயே இது வந்து நல்லா வந்து வெந்து போயிடும். நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நம்ம வந்து ஆற விடலாம். இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது ப்ரெட்டில் போட்டிங்கனாக்கா நீங்கள் சாண்ட்விச் பண்ணும்போது ப்ரெட்டு பிஞ்சிடும். அதனால் இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து ப்ரெட்டில் வைக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போது சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாண்ட்விச், இந்த பேக்கரி ஸ்டைல் சாண்ட்விச்க்கு வந்து நம்ம எண்ட்ஸை வந்து கட் பண்ண வேண்டாம், இதை அப்படியே வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் தடியாக வரும் மேலே, ஏன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது சைட்ஸில் வந்தாலும் தப்பு இல்லை, அப்போ தான் அது அழகாக இருக்கும். ஏன்னா அந்த வெங்காயம் வந்து இப்படி நீட்ட வாட்டில் கட் பண்ணதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் வெளியில் வரும். லைட்டாக வந்து ஒரு அழுத்தி விட்டுருங்க, ஸோ தட் வெளியில் இப்படி இந்த சைடில் வரும். இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாண்ட்விச்சோட அழகே வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து தெரிகிறது தான். இந்த சைடில் இப்படி வரும். இந்த மஞ்சள் வந்து இதில் இருக்கிற மஞ்சள் வந்து நம்ம வந்து இப்போ வந்து எண்ணெயில் லைட்டாக இது வந்து தவா ஃப்ரை பண்ணும்போது இங்கெல்லாமும் மஞ்சள் அழகாக வெளியில் வரும். தவா நல்லா சூடாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் சென்டரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த சாண்ட்விச் தவா நல்லா பெருசாக இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து போட்டுடலாம். என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் மேலேயும் எண்ணெய், அப்போ திருப்பும் போது உங்களுக்கு கரெக்டாக அது சாண்ட்விச் வந்து நல்லா பிரியாமல் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மஞ்சள் அப்படியே மேலே வரும்ன்ட்டு, அழகாக அப்படி நம்ம அமுக்கும் போது அப்படியே அந்த மஞ்சள் வந்து மேலே அழகாக ஒட்டி மேலே வந்துடும். நல்ல கோல்டன் ப்ரௌன்ஸ் ரெண்டு சைடும் வந்து மாறுற வரைக்கும் இருக்கலாம். ஆனால் லோ ஹீட்டில் பண்ணுங்கள். இந்த சைட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வெங்காயம் வெளியில் வரும். ஸோ ரெண்டு ரெசிபிக்குமே பார்த்திங்கனாக்கா ப்ரெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அண்ட் ஸ்வீட் பிரெட். இதுக்கு சால்ட் பிரெட்னு இல்லை, ஸ்வீட் பிரெட்டில் இது வந்து ஒரு காரா சாண்ட்விச். இது ஸோ என்னோட ஸ்கூல் சைல்ட்ஹுட் மெமரி, ஒரு அருமையான பேக்கரி பிரெட் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. ஒரு அருமையான சைல்ட்ஹுட் மெமரி பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம், பேக்கரி பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அதோட இங்கே பார்த்திங்கனாக்கா நம்மக்கிட்ட வந்து சாக்லேட் பிரெட் சாண்ட்விச்சும் இங்கே இருக்குது. இது ரெண்டுத்தையும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.